சம்பா கோதுமை ரவை உப்புமா. நார்மலாக கோதுமை ரவை உப்புமா வந்து இந்த ரவை உப்புமா செய்ய போகிறோம். சம்பா கோதுமை இது 1, 2 குருணையாக உடைச்சது இருக்கும். நார்மலாக இந்த உப்புமா வந்து சிம்பிளாக செய்கிற மெத்தடில் கொஞ்சம் மசாலா ஸ்பைஸியாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு எங்கள் பாட்டியோட ஸ்டைல் இது. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி செய்வோம்னு பார்ப்போம். என்னென்ன தேவையானது பொருளும் பார்ப்போம். ஓகே, ஒரு வெங்காயம் நல்லா 2 வெங்காயம் நறுக்குனது, பச்சை மிளகா ஒரு 3லேருந்து 4 உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. வரமிளகாவும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா சாப் பண்ணி நறுக்கியது, கொத்தமல்லி கொஞ்சம் நறுக்கியது, பூண்டு நல்லா குட்டி குட்டியாக நறுக்கின பூண்டு வேணும்னா போட்டால் நல்லாயிருக்கும். அப்புறம் தாளிக்கிறது கடுகு உளுத்தம்பருப்புக்கு பதில் நாங்கள் வந்து கொஞ்சம் எங்கள் பாட்டியெல்லாம் மாற்றிப்பாங்க. ஒரு பட்டை இந்த சைஸ் நீளமாக ஒரு பட்டை உடச்சிக்கிட்டேன், லவங்கம் ஒரு 4, பிரியாணி இலை 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது இல்லாமல் தாளிக்கிறதுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில், உப்பு. சரி, எப்படி செய்வோம் அப்படின்ட்டு பார்ப்போம். ஒரு வடை எடுத்துட்டோம். நல்லா வடை சட்டி ஹீட் ஆகிடுச்சு. இது வந்து வணக்கிறதுக்கு இந்த வெங்காயம்லாம் வணக்கிறதுக்கான தேவை எண்ணெய் ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு. இந்த பட்டை எல்லாம் போடுங்க. இந்த பட்டை எல்லாம் தாளித்தோன்னே பூண்டு போடுங்க. கருவேப்பிலை போடுங்க, நறுக்கின கருவேப்பிலை. பிரியாணி இலையை போடுங்க. இப்போ இது நல்லா வதங்கினப்போ இந்த வெங்காயத்தை போட்டுருங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் போட்டு இது கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கின அப்புறம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது, இந்த பேஸ்ட்டை போட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வெங்காயம், பச்சை மிளகா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து அதுக்கு தேவையான உப்பு அது நான் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மேலே போட்டு இது சிம் பண்ணிட்டேன். இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணணும். இப்போ தண்ணி எப்படின்னா, தண்ணி பாருங்கள், இந்த 1 கப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதே கப்பு 1க்கு 3 ஊற்றணும். ஏன்னா இந்த ரவை வேகாது. அந்த ரவையாக இருந்தால் 1க்கு 2 ஊற்றினா போதும். இது குறைஞ்சது 1க்கு 3 ஊற்றணும். இப்போ நான் வந்து இதில் தண்ணி 3 கப்பு, இன்னும் 1 கப்புனால 3 தண்ணி ஊற்ற போகிறேன். நான் 3 கப்பு தண்ணி ஊற்றிட்டேன். இது நல்லா கொதிக்கட்டும். இது கொதி வந்தவுடனே ரவையை அதில் கொட்டி கிளறணும். இப்போ நல்லா தண்ணி கொதிக்குது. இப்போ நீங்கள் கொஞ்சோண்டு எடுத்து இந்த தண்ணி எடுத்து டேஸ்ட் பாருங்கள். இது நல்லா உப்பு சுருக்குன்னு இருக்கணும். உப்பு பத்தலை அப்படின்னா ரவை போட்டு வந்தப்புறம் பத்தாது. அதனால் இது நீங்கள் டேஸ்ட் பண்ணி இப்போ கரெக்டாக இருக்குது. நீங்கள் பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் நல்லா உரைப்பாக இருக்கணும். இல்லை அப்படின்னா வெந்த அப்புறம் உங்களுக்கு சால்ட்டு வந்து உப்பு பத்தாது. நான் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ ரவையை எடுத்து அப்படியே கொட்ட வேண்டியது தான். இப்போ ரவை எடுத்துருக்கேன். இந்த ரவையை எடுத்து கொட்டிட்டு கிளற வேண்டியது. இது கொஞ்சம் கொதிக்கட்டும். நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணுங்கள், இது வந்து கீழே அடி பிடிக்கும். அதனால் இது என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் நல்லா குக் ஆன அப்புறம் ஒரு சிம் பண்ணிவிட்டு ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா குக் ஆகிட்டுருக்கு. ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணிவிட்டு லிட்டை போட்டு முடிச்சு.
ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ண விட்டோன்னே இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். இது உப்புமா, கோதுமை உப்புமா ரெடி. கோதுமை உப்புமா, சம்பா கோதுமை உப்புமா ரெடி.